தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருந்து 8 மைல் தொலைவில் அமைந்துள்ள அழகிய பாரம்பரியம் மாறாத கிராமம் ஆலத்தூர். ஆலத்தூர் என்றாலே அனைவருக்கும் தெரிந்த ஒரே பெயர் காருடைய ஐயனார் வீரனார் ஆலயம்தான். ஆலத்தூரையும் அதனை சுற்றியுள்ள மக்களுடனும் இரண்டர கலந்த காவல் தெய்வமாக இக்கோவில் ஐயனாரும் வீரனாரும் அருள்பாலிக்கிறார்கள். இந்த கோவிலில் காருடைய ஐயனார் மூலவராக வீற்றிருக்க, அடுத்து வீரனாரும் பரிவார தெய்வங்களாக நொண்டி வீரன், முன்னோடியன், மாப்பிள்ளை வீரன், அகோர வீரபத்திரன், விசாலாட்சி அம்மன், காலபைரவர் உள்ளிட்ட தெய்வங்களும் இங்கு வீற்றிருக்கின்றார்கள். இக்கோவிலில் திங்கள், செவ்வாய், வெள்ளி ஆகிய 3 நாட்களுக்கு மட்டும் ஒருவேளை உச்சிகால அபிஷேகம் மற்றும் படையல்கள் நடைபெறும். வேண்டுதல் நேரவேற நடக்கும் நிகழ்ச்சிகளே இங்கு ஒரு பெரும் திருவிழா போன்றே நடக்கும். இதனால் வாரத்தில் 3 நாட்களும் இக்கோவில் திருவிழா போல காட்சியளிக்கும். மக்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தெய்வங்களாக ஐயனாரும் வீரனாரும் இங்கு அருள்பாலிக்கிறார்கள். மக்கள் தங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப குதிரை உபயம், படித்துறை உபயம், அன்னதான உபயம் என பல்வேறு நேர்த்தி கடன்களை செய்கிறார்கள். பொருளாதார மேம்பாடு அடைய, குழந்தை பாக்கியம் பெற, குடும்ப பிரச்சனை சுமூகமாக தீர வேண்டி இங்கு மக்கள் வழிபாடு செய்வது சிறப்பம்சமாகும். ஏராளமான பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றிய தலமாக இக்கோவில் உள்ளது. சித்திரை மாதம் பௌர்ணமி நாளன்று இங்கு வெகு விமரிசையாக திருவிழா நடைபெறுகிறது. அன்று காவடி எடுத்தல் விழா நடைபெறும். விழாவின் 2வது நாளில் காலபைரவருக்கு அக்னி கொப்பரை எடுத்தல் விழா நடைபெறும். இறுதி நாளில் தேர் திருவிழா நடைபெறும். தேர் புறப்படும் முன்பாக செம்மறி ஆடு தேருக்கு பலியிடப்படுகிறது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் தற்போது ஆலத்தூர் மற்றும் ஏனைய கிராம மக்களின் உதவியுடனும் வெளிநாடு வாழ் மக்களின் உதவியுடன் திருப்பணிகள் நடைபெற்று குடமுழுக்கு நடைபெற்றது. ஆலத்தூரில் காருடைய ஐயனார் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். வீரனார் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று திருவிழா நடைபெறும். பக்தர்கள் காவடி, கொப்பரை எடுத்து வந்து ஐயனாரை வழிபடுவார்கள். 3வது நாள் தேரோட்டம் நடைபெறும். இக்கோவில் தேர் வடம் 90 ஆண்டுகள் பழமையான இரும்பு சங்கிலியால் ஆனதாகும். கோவிலை சுற்றி ஐயனார் தேர் வலம் வரும். இக்கோவிலின் முகப்பின் இருபுறமும் மேற்பட்ட குதிரை சிலைகள் வரிசையாக அமைக்கப்பட்டு உள்ளது.